எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எனக்கு திருமண நாள். அதனால தான் ஒரு ஏர்லி மார்னிங் இருந்து ஒரு 20 டாக்ஸ்க்கு ஃபுட்டு போட்டேன். பேலன்ஸ் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 to 15 டாக்ஸ் இருக்குது. சாப்பாடு போடல. வாங்க சாப்பாடு போடலாம். ஏன்னா நம்ம சேவை செய்ய தான் நம்ம டெவலப் ஆகிட்டே இருப்போம். இன்றைக்கி எனக்கு திருமண நாளனால என் ஒய்ஃப் அவங்க சீக்கிரம் ரெடியாகி வெளியில் போனோம், கோயில் போனோம், அதனால் போட முடியல. அதனால் இன்றைக்கி 9 o'clock ஆகிடுச்சு. 8:45 ஆகிடுச்சு. ஏன்னா ஏர்லி மார்னிங்கே போட்டுருவோம் சாப்பாடு, அதனால் போக முடியல. ஸோ வாங்க டாக்டர் சாப்பாடு போட்டு நம்மளால் முடிஞ்ச சேவை செய்வோம். நம்ம சேவை நம்ம அடுத்த தலைமுறை சூப்பராக அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்கும். அதுதான் நமக்கு வேணும். நம்ம சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம்? நம்ம சம்பாதிக்கிறது அடுத்த தலைமுறை போய் சேரணும். காசு, பணம், வீடு இதெல்லாம் கிடையாது. ஒரு தர்மம் கூட, புண்ணியம் கூட நம்ம அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும். நீங்கள் வீடு கட்டி வச்ச வீடு, கேஷ் பேலன்ஸு இதெல்லாம் மட்டும் கிடையாது. நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒழுக்கமும் புண்ணியமும் நமக்கு போய் சேரும். எங்கள் அம்மா அழைக்கிறார்கள். நான் போய் மீட் பண்ணிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க. வாங்க நம்ம டாக்டர் ஃபுட் வைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ சேவை செய்கிறோமோ நம்ம அந்த புண்ணியத்தையும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இது ஒரு பேங்க் பேலன்ஸ் தான். இந்த புண்ணியமும் அடுத்த தலைமுறைக்கு போகும். பசங்க நல்லா இருப்பாங்க. அதுதான் நம்மளோட இது. வாங்க போகலாம். இதில் ஒரு பியூட்டி பாருங்கள். இதில் என்னென்ன ஒரு விசேஷம், எனக்கும் என் தங்கச்சிக்கும் சேம் டே மேரேஜ் டே. அதுதான் ஒன்று. அது இயற்கையாகவே அமைஞ்சுது. நாங்கள் எதுவும் ப்ரோக்ராம் பண்ணல. என் தங்கச்சிக்கு திருமணம் நடந்த நாளும் என்னோட திருமண நாளும் ஒன்றாவே இருக்கும். அதுதான் பியூட்டி. வாங்க டாக்டர் ஃபுட் வைக்கலாம். பசியில் ஓடி வரானுங்க பாருங்க. நீ குட் மார்னிங் சொன்னியா டாடிக்கு? இப்படியா குட் மார்னிங் சொல்லுவாங்களா? சரி நில்லு, போலாம் போடுறவா பசியில் கத்துறானுங்க. குட் மார்னிங் சொன்னீங்கடா. குட் மார்னிங் எப்படா குட் மார்னிங் சொல்லுவாங்க? இல்லை நீங்கள் வண்டியா நான் வளங்க வைக்கிறாரு விடாது. எல்லாமே நம்ம தான் எல்லாம் செய்கிறோன்னா அதோட முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. எல்லாமே கடவுளோட செயல். இது கூட எல்லாமே கடவுளோட செயல். அவரோட அனுபவம் இல்லாமல் நம்மளால் ஒரு இது கூட பண்ண முடியாது. எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிறேன்னா பாருங்க, சாப்பிட மாட்டான், ஊட்டினா தான் சாப்பிட்றாங்க. பாடுறான் எப்படி பார்த்து தூங்குறான் பாருங்க. அவன் சின்ன வயசுலேருந்து பழகிட்டேன் சாப்பாடு ஊட்டி. அதனால் அவன் சாப்பாடு ஊட்டினா தான் சாப்பிடுவான். இல்லை 2-3 நாள் பட்டினியாக இருப்பான். என்ன விஷயம்னா, திருமண நாட்களில் நம்மளால் முடிஞ்ச உதவி, அதாவது ஒரு அனாதாசிரமம்னு சொல்லக்கூடாது, தப்பான விஷயம். ஆதரவற்றோர் தான் சொல்லணும். அனாதாசிரமம் தப்பான வார்த்தை. அவங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கலாம். பசுக்களுக்கு, பூனைகளுக்கு, ஜீவராசிகளுக்கு நம்ம உணவு கொடுக்குறது நம்ம மேன்மேலும் வளரும். அவங்களோட வாழ்த்துக்கள். அதே மாதிரி பெரியவங்ககிட்ட வாழ்த்துக்கள். நான் எங்கள் அம்மா அப்பாக்கிட்டேயும், எங்கள் மாமனார் மாமியார்கிட்டையும், என் தங்கச்சியோட மாமனார் எங்கள் மாமியாருக்கு, அவங்களோட மாமியார் கிடையாது, அவங்களோட மாமனார் இருந்தார், போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம். பெரியவங்களோட ஆசீர்வாதம் என்ன பண்ணோன்னா நம்மளை வளர்த்து விடும். அடுத்த லெவல் நம்ம முன்னேறதுக்கு அது உதவி பண்ணும். அவங்களோட பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்ம நல்லா ஒரு சிறப்பாக ஆட முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். சந்தோஷமான மனநிலை தான் நம்மளுக்கு பணத்தை கொண்டு வரும், வருமானத்தை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும், மகிழ்ச்சியாக இருப்பாங்க. குழந்தைங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஒருத்தர் பெஸ்ட்லிங் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அம்மா இந்த மாதிரி பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம், பர்த்டே வந்ததுன்னா பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம். இந்த பழக்கத்தை நம்ம சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு நம்ம ஏற்படுத்தினா நம்ம அடுத்த தலைமை ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். காசு பணம் சேர்க்கறது முக்கியம் கிடையாது, ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒழுக்கத்தை நம்ம கற்றுக் கொடுத்துட்டோன்னு வச்சுங்க, அவன் எப்படின்னாச்சும் பொறுப்பு வந்துடும். பொறுப்பாக இருக்கிற பசங்க எப்பவுமே டெவலப் ஆகிடுவாங்க. அதனால் நம்ம ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்போம். எல்லாருக்கும் நன்றி. இந்த நாள் எல்லாருக்கும் இனிமையாக அமைதியாக மகிழ்ச்சியாக, ஏன்னா மகிழ்ச்சியாக இருக்கு. காசுன்னு ஓடாதீங்க, மகிழ்ச்சியாக இருங்க. இருக்கிறத வச்சு எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம் பாருங்க. வந்துடும், காசு வந்துடும். அது மேஜிக். அது நீங்கள் ஓடிட்டே இருக்க, பணம் ஓடிட்டே இருக்க, உங்களால் அது பிடிக்கவும் முடியாது. அதை பார்த்து சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. அது தானாக சேரும். 1 லட்ச ரூபா சம்பாரிச்சு வீட்டில் 10,000 தான் தங்குதுன்னா அப்போ சம்பாரிச்ச பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு 10,000 ரூபா சம்பாரிச்சிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம சந்தோஷமாக இருந்தாவே 30,000 40,000 எக்ஸ்ட்ராவே நமக்கு வீட்டில் தங்கும்.
நம்ம வீட்டில் தங்கணும் பணம். அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோ சம்பாரிச்சானோ அந்த பணம் வீட்டில் தங்கணும். தங்கலைன்னா அது என்ன நீங்கள் சம்பாரிச்சானோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதுதான் கான்செப்ட்டு. நான் என் வயசில் கற்றுக்கிட்டது. நான் எவ்வளோ சம்பாரித்தேன், வீட்டுக்கு கொண்டு வரப்போ சின்னதாகிடுச்சு. பெருசாக சம்பாரித்து வீட்டுக்கு வரப்போ சின்னதாகிடுச்சு. அது பிரயோஜனம் இல்லை. அதுக்கு சின்னதாக சம்பாரித்து வீட்டில் வந்து சந்தோஷமாக இருக்கலாமே. அதனால் நீங்கள் சம்பாதிக்கிறத மகிழ்ச்சியோடு வச்சுங்க. மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா பணத்தானாகும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.